வணக்கம் நண்பர்களே. இனி வரும் காலங்களில் நீங்கள் எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே ChatGPT இருக்குது. நீங்கள் அதை கொண்டு நிறைய விஷயங்களை செய்யலாம். இப்போ இந்த முறை நான் மனைவிக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவிக்கலை, மறந்துட்டேன். ஏன்னு சொன்னால் எப்படி எழுதுவோம்ண்டு ஆரம்பிப்போம்ன்றது எனக்கு புரியாமல் போயிட்டுது. ஆனால் ChatGPTயை பயன்படுத்தி நான் இலகுவாக ஒரு கடிதத்தை எழுதி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் விட்டேன். எப்படி என்று பார்க்குறீங்களா? நீங்கள் ChatGPTயை ஓப்பன் பண்ணுங்க, கதையுங்க. அதாவது என் மனைவிக்கு மகளிர் தின வாழ்த்து தெரிவிக்கவும், மானே தேனே பொன்மானே என்று இடையிடையே போடவும், அப்படி எழுதி அனுப்புகிறேன். துரித கதையில் லெட்டர் ரெடி ஆகிட்டுது. இனி என்ன, மானே தேனே பொன்மானே, என் இனிய மெனமோசை, என் வாழ்வின் உறைவிடம், நீ இன்றி நான் முழுமையற்றவன். இந்த மகளிர் தினத்தில் உன் பாசமும் பொறுமையும் காதலும் கொண்டாடுகிறேன். உன் விழிகள் எனக்கு வழிகாட்டும் நட்சத்திரம், உன் சிரிப்பு என் உலகின் ஒளிர்கதிர். மானே தேனே பொன்பானே, உன் ஆதரவில் என் வாழ்க்கை இனிமை, உன் கனவுகளின் சகாகி அப்படின்னு என்னென்று தெரியல, என்றும் நான் இருப்பேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் என் உயிரே. கடிதம் எழுதி முடிஞ்சுது. இனி அப்படியே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வருவோம். இனி என்ன, காப்பி பண்ணி அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டியது தான். அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதை பார்ப்போம். ஓகே, பாய்.